In the name of the Lord Jesus Christ, you are highly blessed, favored and graced in Christ. நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டு கிருபை பெற்று தயவு பெற்றவர்களாக இருக்கிறீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். This is the day that the Lord has made for us. So let us be rejoice and be glad in it. இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள். இதில் நாம் அனைவரும் மகிழ்ந்து சந்தோஷமாய் களி கூறுவோமாக. Amen. Hallelujah. Let us reveal Christ's nature. கிறிஸ்துவுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவோம். Amen. Hallelujah. The Bible says in Colossians chapter 1 verse 27, to whom God would make known what is the riches of the glory of this mystery among the Gentiles, which is Christ in you, the hope of glory. The Bible clearly says, Christ in you and in me and in us as the hope of glory. Amen. Hallelujah. கொலோசியர் 1:27 வேதம் சொல்லுகிறது, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது ரகசியம். ஆமென். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா எனக்குள்ள உங்களுக்குள்ள நமக்குள்ள இருப்பதே இந்த ரகசியமா இருக்கிறது. And also in Galatians chapter 3 verse 27 the Bible says, for as many of you as have been baptized into Christ have put on Christ. கலாத்தியர் 3:27 சொல்லுகிறது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். My beloved in Christ Jesus, we are born again into Christ, we are baptized into Christ, and now we have put on Christ. கிறிஸ்துவுக்கு அருமையான அன்பானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறந்திருக்கிறோம். நம் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோம் என்ற உணர்வை நாம் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். In 2 Corinthians chapter 5 verse 17 the Bible says, therefore if anyone is in Christ, he is a new creation. All things have passed away, behold all things have become new. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Yes, my beloved in Christ Jesus, now we are in Christ Jesus and we are a new creation. All former things, all nature of sin has already passed away, and see, behold and see that all things have become new. 2 கொரிந்தியர் 5:17 நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினாலே நாம் புதிய சிருஷ்டி, புதிய படைப்பா இருக்கிறோம். பழைய பாவத்தின் சுபாவத்தின் மனுஷன் அது ஒளிந்து போய்விட்டது, ஒளிந்து போயின, நமக்குள் எல்லாம் புதிதாயின என்று வசனம் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, as a new creation in Christ, we only have one nature, that is Christ nature. கிறிஸ்துவுக்கு அருமையான அன்பானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியா இருக்கிற நமக்கு ஒரே இயல்பு சுபாவம் தான் இருக்குது. அது கிறிஸ்துவினுடைய இயல்பு அல்லது கிறிஸ்துவினுடைய சுபாவமா இருக்கிறது நம்ம அறிந்து கொள்கிறோம். Our recreated human spirits is made in the image and likeness of Christ. நம்முடைய புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆவின் மனுஷன் அது கிறிஸ்துவினுடைய சாயலாகும் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். Therefore in all that we do and at all times we live out Christ's nature. ஆகையால் நாம் செய்கிற எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலும் நம் கிறிஸ்துவின் சுபாவத்தை நம்ம வாழ்கிறவர்களா இருக்கிறோம். When we talk, let Christ be heard. நாம் பேசும்பொழுது கிறிஸ்து கேட்கப்படட்டும். Let Christ's love release and effuse from our words and action. நம்முடைய வார்த்தைகள் மூலமாகவும் நம்முடைய கிரியையின் மூலமாகவும் கிறிஸ்துவின் அன்பு நம் மூலமாக வெளிப்படட்டும். கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருந்து வழிந்தோடட்டும் இயேசுவின் நாமத்தில். Let Christ's wisdom and righteousness overwhelm and fill the hearts of our hearers as we speak only gracious and lifting words. Let Christ talk through us. கிறிஸ்து நம் மூலமாய் பேசப்படட்டும்.
நாம் பேசும் பொழுது, கிருபை நிறைந்த வார்த்தை பேசும் பொழுது, பிற பக்தி விருத்திக்கு ஏதுவான உயர்த்தப்படுகிற வார்த்தை பேசும் பொழுது, நம்முடைய கேட்கிறவுடைய இருதயத்தில் கிறிஸ்துவனுடைய ஞானமும் கிறிஸ்துவின் நீதி அவன் வாழ்க்கை நிரப்ப நம்ம வழி கொடுக்க வேண்டும். கிறிஸ்து நம் மூலமாய் பேசட்டும் இயேசுவின் நாமத்தில். Let Christ see through our eyes. கிறிஸ்து நம் கண்கள் மூலமாய் பார்க்கட்டும். Let Christ work with our hands. கிறிஸ்து நம்முடைய கைகள் மூலமாய் வேலை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில். My beloved in Christ Jesus, the real essence of Christianity is Christ in us. கிறிஸ்து அருமையான அன்பாளர்களே, உண்மையான கிறிஸ்துவத்துடைய சாராம்சம் என்னவென்றால் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். Christ demonstrate the life. Christ demonstrate eternal life to us. கிறிஸ்து நித்திய ஜீவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், நம்மளுக்கு வெளிக்காட்டியிருக்கிறார். So because Christ is in us, we are demonstrating the life, the nature and character and righteousness of Christ. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறபடியால் நம் கிறிஸ்துவினுடைய ஜீவனையும் தன்மையும் குணாதிசயங்களையும் அவருடைய சுபாவத்தையும் அவருடைய நீதியும் நம்ம வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். My beloved in Christ Jesus, in a times of provocations, if somebody comes against you and speak negative words or offending words to you and make you to become an angry person, if you have been offended, what reveals in you and me on that particular time? கிறிஸ்து அருமையான ஒரு நெருக்கடியான வேறு ஆத்திரம் மூட்டுகிற ஒரு நேரம் உங்க வாழ்க்கையில் வரும்போது, பிறர் நெகட்டிவான வார்த்தையினால உங்களை கோபப்படுத்தும்படியான வார்த்தைகள் சிலர் உங்களிடத்தில் பேசும் பொழுது, உங்களை மன கஷ்டப்படுத்தும்படி புண்படுத்தும் போது, எது உங்களுக்குள்ளிருந்து எனக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது என்று இந்த உணர்வு நமக்கு மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டும். The Bible says in Proverbs 25 verse 28, if you cannot control your anger, you are as helpless as a city without walls and open to attack. நீதிமொழி 25-28 வருஷம் சொல்லியிருக்க பிரகாரமாக, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பட்டணம் போல் இருக்கிறான். That means if we can't control our anger, we are helpless as a city without walls and Satan will come openly to attack us. நம்முடைய கோபத்தை நம்ம அடக்கி கொள்ள முடியும். நம்ம ஆவியை அடக்கி கொள்ளாமல் இருந்தோமானால் நம் மதில் இடிந்த பட்டணம் போல நம்ம பிசாசு வந்து வாழ்க்கையில அட்டாக் பண்ணுகிற தாக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. And also Proverbs chapter 16 verse 32, the Bible says, he who is slow to anger is better than the mighty. He who rules his own spirit than he who takes a city. நீதிமொழிகள் 16:30 சொல்லுகிறது, பலமானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன் என்று சொல்லுகிறது. Now we should be a person who are slow to anger, because the Bible says those who are slow to anger is better than mighty. ஆகையால் நம்ம கோபப்படுகிறதற்கு தாமதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம கோபப்படக்கூடாது. ஏன்னா கோபப்படுகிறவர்கள் எப்படி என்று வேதவாசம் விவரிக்கிறது என்றால், அவர்கள் பலவானை பார்க்கிலும் அவர்கள் உத்தமன் என்று வசனம் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, we ought to let Christ be revealed in us in every situation. ஆகையால் எல்லா சூழ்நிலையும் கிறிஸ்து நம்ம வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிறதற்கு நம்ம இடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். In appraising our spiritual growth, one of the things that we check is how much our actions, our attitude and character express righteousness of character of Christ. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை மதிப்பிடுகிற நேரத்தில், யோசித்து பார்க்கும் நேரத்தில் நாம் சரிபார்க்கும் விஷயங்கள் ஒன்று என்னவென்றால், நமது செயல்கள், அணுகுமுறை, குணாதிசயங்கள், பண்பு ஆகியவை கிறிஸ்துவின் நீதியையும் அல்லது குணத்தையும் சுபாவத்தையும் எவ்வளவு வெளிப்படுத்துகிறது என்று, நாம் எவ்வளவு சித்தரிக்கிறது என்று நம்ம யோசித்து பார்த்து உணர்வு கொண்டிருக்கிறவர்களா இருக்க வேண்டும். My beloved in Christ Jesus, the Bible says in Ephesians chapter 4 verses 20-24, that you put off concerning your former conduct the old man which grows crop according to the deceitful lust, and be renewed in the spirit of your mind, and
that you put on the new man which was created according to God in true righteousness and holiness. எபேசியர் 4:22-24 சொல்லுகிறது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus. Now we are in Christ. We have been recreated in the image and likeness of God. நீ கிறிஸ்துவுக்கு நம்ம இருக்கிறபடியால் நாங்கள் தேவனுடைய அந்த மெய்யான நீதி பரிசுத்தமுள்ள சாயலில் அவர் சாயலை ரூபத்தின் படைக்கப்பட்டிருக்கிறோம். Now in Christ we reveal Christ's nature. கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறபடியால் கிறிஸ்துவின் சுபாவத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம். May God bless you abundantly. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen, amen, amen.